ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அரிசி பருப்பு சாதம் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1.5 கப் அரிசி எடுத்துக்கோங்க. அது கூட 1/2 கப் துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கொள்ளுப்பருப்பும் சேர்க்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இதை 2-3 டைம் கழிஞ்சி எடுத்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊற விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு குக்கரில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 4 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. 3 வரமிளகா சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் மிக்சியில் அரைக்க வேணாம், இடித்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும். இதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாப்பாடு ஃப்ளேவர் நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அரிசி, அதை சேர்த்துட்டு 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுருங்க. 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. விசில் நல்லா அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்க. அவ்வளோதாங்க, நம்ம அரிசி பருப்பு சாதம் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.